வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நைட் டைமில் போடுறேன். அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குதா இல்லையான்னு தெரியல. நைட் டைமில் இந்த எல்இடி பல்ப் ஒன்று போட்டிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ சின்னதாக முடிச்சுக்கலாம். நண்பர்களே, நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நேற்று ஒரு தும்மர் ஜாவா சேவலுடைய வீடியோ போட்டிருந்தேன். தும்மர் ஜாவா களம் பண்ணக்கூடிய வீடியோ, களத்தில் அது என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். அதை நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. முக்கியமாக நம்ம பர்சனலாக நம்முடைய வாட்ஸ்அப்பில் போடுறோம், அவ்வளோதான். நம்முடைய வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸில் நம்ம வைக்கிறோம். மற்றபடி நம்ம பொது வெளியில் ட்விட்டரில் போடுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போட்டு விட்ற வேலையெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. நம்முடைய நண்பர்கள் பார்க்கட்டும் நம்முடைய சேவல்கள் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அது போக இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஜாவா சேவல்னால் அடித்தா ஓடி போயிடும், அதை அடிக்க தாங்காது அப்படின்லாம் சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா அவங்களா கற்பனை பண்ணிக்கிறது. ஆனால் இந்த லைன் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஏற்பட்ட ஒரு லைனை வச்சுக்கின்னு நம்ம பேரே ஜாவா ஆறுமுகம் அப்படின்னு பேரை வச்சுக்கின்னு அது சரியில்லைன்னா அந்த பேர் நம்ம வைப்போமா? அதுவும் நம்மளாக வச்ச பேர் இல்லை, இது எனக்கு நானே வச்சுக்கின பேர் இல்லை, இது என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பசங்க வச்ச பேர். இந்த பேர் ஜாவா ஆறுமுகம் அப்படின்ற பேரை பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த பேரை வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஏதோ அந்த யூடியூப்பில் வீடியோ போட்ட பிறகு ஜாவா ஆறுமுகம் வச்சுக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே ஜாவா ஆறுமுகம் அப்படின்ற பேரை நம்முடைய நண்பர்களை எனக்கு வச்ச பேர். ஏன்னா நம்ம லைனே ஜாவா லைன் அப்படின்றதுனால போன இடமெல்லாம் மிகப்பெரிய பேர் வாங்கினதுனால தான் அந்த பேர் எனக்கு வந்துச்சு. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க. ஆனால் 35 வருஷமாக இந்த லைனேஜை நான் வச்சுருக்கிறேன், 35 வருஷமாக. அதனால் நண்பர்களே, ஜாவானாவே சரியில்லை, அது இதை ஓடி போயிடும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணால் உங்களுக்கு ஜாவாவை பற்றி தெரியலன்னா அதை பற்றி பேசாதீங்க தயவுசெய்து. அது யாராக இருந்தால் என்ன. ஏன்னா ஜாவா லைனுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர். அதுதான் எனக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. இன்றைக்கி வரைக்கும் நான் ஜாவா லைன் தான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ ஜாவா சேவலுடைய அந்த வீடியோ, களம் பண்ண வீடியோவை நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டுக்கிறேன். பாருங்கள் அது எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி தான் என் சேவலுங்க செய்யும். அது ஒன்றும் வீடியோ எடிட் பண்ணியெல்லாம் போட்ட வீடியோ இல்லை, அது களத்தில் என்ன செஞ்சுதோ அப்படியே போட்டுக்கிறேன். அது பார்த்திங்கன்னா மற்றவங்களை புண்படுத்துறதுக்காக அது பண்ணுறதுக்காக இல்லை, என்னுடைய லைனேஜ்னால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ நான் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். இதே பொது வெளியில் போட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரிலாம் பண்ணல. பர்சனலாக என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறேன். என்னுடைய நம்பர் தெரிஞ்ச நண்பர்கள் அதை பார்ப்பாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அது தெரியாது, அவங்க பார்க்க முடியாது. அதனால் ஜாவான்னா இப்படி தான். அதை ஜாவாவை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்குண்டான வீடியோ தான் இது. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.